விவசாயிகளுக்கு ரொக்கமாக பயிர்க்கடன் கிடைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் மூலம் தமிழகத்தில் இதுவரை 11,470 விவசாயிகளுக்கு மொத்தம் 41,71 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தங்கள் உழவு பணிகளை உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளனர். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் தொடக்க வேளாண் வங்கிகளிடமிருந்து விவசாயிகளுக்கு தக்க நேரத்தில் கடன் கிடைக்காத நிலைமை ஏற்பட்டது. இதனை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளுக்கு பணம் கிடைக்க ஏற்பாடு செய்தார். இதையடுத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு தேவையான விதை, நெல், உழவு கருவிகள் போன்ற பணிகளுக்காக ரொக்கமாக கடன் வழங்கி வருகின்றன. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பயிர் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 11,470 விவசாயிகளுக்கு மொத்தம் 41,71 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 9,802 விவசாயிகளுக்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான உரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. மேலும் 5,227 விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய இந்த திட்டம் மற்ற 31 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்காக பயிர்க்கடன் வழங்க 140 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மைனலை, மடித்துறை கிராமங்களைச் சேர்ந்த 40 விவசாயிகளுக்கு 26 லட்சம் ரூபாய் ரொக்க கடனுதவியை மாவட்ட வங்கி தலைவர் திரு பெல்லி வழங்கினார். கடனுதவியை பெற்றுக்கொண்ட விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடன் பயிரை கொடுத்து எங்கள் அனைவரையும் வாழ வைத்த விவசாயிகள் மூலமாகவும் மற்ற அனைத்து உறுப்பினர் மூலமாகவும் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.